தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு வாழிய வாழிய வாழியவே டிட்டோ ஜாக் வாழியவே வாழிய வாழிய வாழியவே டிட்டோ ஜாக் வாழியவே ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி பெறும் வரை வெற்றி பெறும் வரை இறுதி வெற்றி ரத்து செய் 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 அரசாணை 243 ரத்து செய் அரசாணை 243 ரத்து செய் கைவிட வேண்டும் 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 பகுதி தேர்வின் மூலமாக பதவி உயர்வு வழங்குவதை கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் தகுதி தேர்வின் மூலமாக பதவி உயர்வு வழங்குவதை கைவிட வேண்டும் போராடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறும் வரை போராடுவோம் வெற்றி பெறும் வரை போராடுவோம் வெற்றி பெறும் வரை போராடுவோம் இறுதி வெற்றி நமதே இறுதி வெற்றி நமதே இறுதி வெற்றி நமதே ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் அரசாணை 243 ரத்து செய் அரசாணை 243 ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் அரசாணை 243 ரத்து செய் அரசாணை 243 ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் அரசாணை 243 ரத்து செய் அரசாணை 243 செய்த டிட்டோ ஜாக் பொறுப்பாளர்கள் மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருந்தோம். இதற்கு முன்பாக நமது கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடத்தினோம். இந்த அரசானது நம்ம கூட்டமைப்பினுடைய உயர்மட்ட குழுவை அழைத்து நிதி நெருக்கடி இருக்கிறது, அதெல்லாம் சரி செய்த பிறகு ஒவ்வொன்றாக உங்களுக்கு செய்து கொடுக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்த இந்த அரசு தற்பொழுது பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் அந்த ஒன்றியத்தில் நிம்மதியாக பணியாற்றக்கூடாது என்ற எண்ணத்தோடு இன்று 243 ஜிஓவை கொண்டு வந்து இந்த ஆசிரியர்கள் எல்லாம் வந்து பணிமாறுதல் வழங்கி கொண்டிருக்கிறது. இதனால் ஆசிரியர்கள் ஒரு ஆசிரியர் ஒரு சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு நிம்மதியாக வேலை செய்ய விடாமல் இந்த அரசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த 243 ஜிஓவால் எத்தனையோ ஆசிரியர்கள் பலன் பெறுவார்கள் என்பது சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இல்லை. தற்போது ஒரு 2 ஆண்டுகள் நான் ஓய்வு பெறுவேன், நான் பக்கமா போயிடுறேன், நான் போயிட்டு ஓய்வு பெற்றுக்கிறேன் நினைக்கிறவங்க எல்லாம் சரின்னு நினைக்கலாம். ஆனால் 100% ஆசிரியர்கள் இது மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகுவார்கள். ஆகவே இப்போ பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நிரந்தரமா நம்ம வேலை செய்ய விட்டா போதும் அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த அரசானது கண்டிப்பாக இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு 243 ஜிஓவை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும், விலக்க வேண்டும் என்பது எங்களுடைய தலையாய கோரிக்கையாக இந்த அரசுக்கு வைத்துக் கொண்டு நான் சார்ந்த தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பாக பேச வாய்ப்படுத்த இந்த 3 ஆண்டு காலத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இன்று வரை பார்த்தோம்னா எத்தனையோ அரசாணைகள் வெளியிட்டாங்க. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா தலைமை செயலகத்தில் போய் உள்ள நுழைஞ்ச உடனே கிட்டத்தட்ட 42 பிரிவுகள் அலுவலகங்கள் தனியாக இருந்தாலும் கூட கல்வித்துறைக்கு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை அரசாணை வந்திருக்குன்னு தெரியலன்னு அவங்களே சொல்கிறாங்க. அதே அந்த கல்வித்துறையில் அரசாணை வெளியிட்டு கூட போய் கேட்டால் கூட அவங்களே சொல்லக்கூடிய என்னைக்கு போட்டதுங்க சார் தான் கேட்குறாங்க. என்னைக்கு போட்ட அரசாணை தான் கேட்குறாங்க இல்லையா, அந்த அரசாணையினுடைய பேரை சொல்ல தெரியல அவங்களுக்கு. அந்த அளவுக்கு கல்வித்துறை மோசமாக போயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா நம்மளை பழிவாங்கன்ற எண்ணத்தோடையே இன்னைக்கு இந்த அரசு செஞ்சுட்டு இருக்கு. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்த்தது ஒன்று, இன்னைக்கு நடக்கிறது ஒன்று. ஆசிரியர்கள் அண்ணா காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணாங்க. ஆனால் இவங்க ஆசிரியருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நடிக்கிறாங்களோ இல்லையே, எந்த செயல்பாடும் நடக்கல. ஆசிரியர்களுக்கு பாதகமான செயல்பாடு தான் இன்னைக்கு வரைக்கும். ஒரே அரசாணை கூட ஆசிரியர்களுக்காக நல்லது பண்ணுற மாதிரி இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு கடைநிலையை விட மோசமான நிலைமைக்கு இடைநிலை ஆசிரியருக்கு போயிட்டாங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 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 சலிச்சு 19 நாள் உண்ணாவிரதம் இருந்து கூட பார்த்தாங்க, முடியல. ஆனால் கொடுக்குறேன் தான் சொல்கிறாங்களே, என்னைக்கு கொடுப்பான்னு தெரியல.
அதே போல கிட்டத்தட்ட 6 லட்சம் அரசூழியர்கள் ஆசிரியர்களுக்கு சிபிஎஸ் திட்டத்தை அமுல்படுத்துறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க சொன்னவங்க. ஆனா ஆட்சிக்கு வந்து 38 மாசம் இன்னைக்கு ஆகுது. ஆனா இன்னும் 18 மாசத்துல நான் அதை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி கருத்து சொல்றாங்க. அவங்க இன்னும் 18 மாசத்துல இதை என்ன செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, அப்படியே ஓடிடுவாங்களா என்னன்றதே தெரியல உங்களுக்கு. ஆனா 18 மாசம் கழிச்சு தான் இவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியும். அதான் இந்த இதுல நம்முடைய கல்வி அமைச்சரா, முன்னாள் கல்வி அமைச்சரா இருந்த தங்கம் தென்னரசு இன்னைக்கு நிதித்துறையினுடைய கல்வி அமைச்சரா இருக்கிறார். அவர் வந்து இன்னைக்கு பரிசீலிக்கப்படும் தான் சொல்றாரு. சிபிஎஸ் 3 ஆண்டு காலம் இதே பரிசீலனை இருந்தா என்னைக்கு தான் செய்யறது. நாம அதை எதிர்நோக்கி இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் அரசு ஊழியர்கள் கடுமையான பாதிப்பு இருக்கிறாங்க. இன்னைக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னா பென்ஷன் வாங்குறவங்களுக்கு மரியாதை இல்லை. ஆனா சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ரிட்டையர் ஆகி பாதி பேர் போயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் பென்ஷன் எல்லாம் அவங்க எப்படி வாழ்க்கை நடத்துவாங்க? ஆனா அதே போல இன்னைக்கு வந்து டிசம்பர் மாசத்துல இந்த 243 அரசாணை வந்து நாம ஜேக்டோஜியோ சார்பில் ஒரு மாநாடு நடத்தும் போது அங்கதான் அந்த ஆணையை வெளியிட்டாங்க. 243 அரசாணை வந்து அதை எதிர்த்து போராடுறதுக்காக மார்ச் மாதம் 19ஆம் தேதி சென்னையில கூட்டமைப்பின் சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஒன்று கூடி காயிதே மில்லத் காலேஜுக்கு முன்னாடி, கல்லூரிக்கு முன்னாடி அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். லட்சம் ஆசிரியர்கள் பங்கெடுத்துக்கொண்டு அதில் நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய எதிர்ப்பை தெரிவித்தோம். அன்னைக்கு அடுத்த நாளே நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளர் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து பேசி கண்டிப்பாக 243 இருக்கக்கூடிய பாதங்களை நான் புரிந்து கொண்டேன், உடனடியாக அதற்கு தீர்வு கிடைக்கும் என்ற கருத்தையும் உறுதியையும் என்கிட்ட சொன்னார். ஆனால் சொல்லி ஒரு 2 மாதம் 1 மாதத்துக்கு பின்னாடி இதில் என்ன உங்களுக்கு பாதகம் இருக்குன்னு சொல்லி எங்களே திருப்பி கேட்டார். ஆனால் முதல்ல சொன்னவர் ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே கூப்பிட்டு பேசினவர் ஒரு மாதம் 2 மாதம் கழித்து அவர் மறுபடியும் கூப்பிட்டு பேசும்போது இதில் எந்த விதமான பாதகம் இல்லை, அதை மாற்ற முடியாதுன்னு சொன்னார். நம்ம அதை எடுத்து அதுக்குள்ளே நமக்கு வந்து தேர்தல் வந்த காரணத்தினால அதை எதிர்த்து நாம் போராட முடியாத சூழ்நிலை. தேர்தல் முடிஞ்ச பின்னாடி செய்யலாம்னு சொல்லி முடிவெடுத்து தேர்தல் முடிஞ்ச பின்னாடி அவர் போய் பார்க்கும்போது நீங்கள் வந்து 243 ரத்து செய்ய முடியாது, நீங்கள் இதை ரத்து செய்யணும்னு சொன்னீங்கன்னா வந்து கையில் எடுத்து எல்லாருக்கும் ப்ரொமோஷன் கொடுக்காத அளவுக்கு பண்ணிடுவோம்னு சொன்னார். ஒரு உயர்ந்த நிலைக்கூடிய ஒரு செயலாளர், கல்வித்துறையினுடைய செயலாளர் இது மாதிரி மாற்றி பேசி இன்னைக்கு அரசும் எந்த விதமான செயல்பாடும் செய்யலை, அதிகாரிகளும் எந்த விதமான செயலும் செய்யலை. நாம் யார் நல்லவங்க செய்வாங்கன்னு சொல்லி இயக்குநர்களை கொண்டு வந்தோமோ அந்த இயக்குநர்களும் இன்னைக்கு சரிவர செய்யலை நமக்கு. அதனால ஒட்டுமொத்தமாக ஆசிரியர் சமுதாய தெருவில் நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.